என்னடி லலிதா, நீயும் உன் புருஷனும் போற போக்கே சரியில்லையே. இப்படியே உட்காந்து ஓசி சோறு திங்கலான்னு முடிவெடுத்துட்டீங்களோ? ஒழுங்கா உன் புருஷனை வேலைக்கு போ சொல்லு. நானே ஆக்கி கொட்டிக்கிட்டு திரிய முடியாது பாத்துக்கங்க. என்ன எனக்கு என்ன நிக்கிற? மாமியா வீட்ல கூட பொழப்ப ஓட்டிடலாம் போல. ஆனா அம்மா வீட்ல பொழப்ப ஓட்டவே முடியாது. இது பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா சீக்கிரமா வீட்டை விட்டு விரட்டி விட்டுணும் போல. என்னடி, நான் பேசுறது காதுல விழுகுதா இல்லையா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ வாயில முடங்கிக்கிட்டே கிடக்க. ஒன்றும் இல்லை தாயே. இப்ப என்ன, உனக்கு காசு வேணும் அவ்வளோதானே? நாளைக்கே என் புருஷனை அடிச்சு வேலைக்கு விரட்டி விட்டுறேன், சரியா? அடியே, என்னமோ உன் காசை வாங்கி நான் புடுங்கி திங்க போற மாதிரில பேசிட்டு இருக்க. உன் புருஷன் வேலைக்கு போனா உங்களுக்கு நல்லது, உன் குடும்ப குட்டிக்கு நல்லதுடி. என்னமோ நான் வாங்கி தலையில கட்டிட்டு போற மாதிரில பேசுற. ஒழுங்கா புத்திமதி சொன்னா கேட்டுக்க, அதை விட்டு ஏத்து ஏத்து பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. எம்மா, நீ எல்லாம் புத்திமதி சொல்ற அளவுக்கு நான் வந்துட்டேன் பாரு. என்ன பண்றது, என் தலையெழுத்து அப்படி ஆயி போச்சு. ஆமா, நீயே வாழ்க்கையை தேடிக்கிட்டா அப்படித்தேன். நான் பார்த்திருந்தா ஒரு நல்ல வசதியான வீட்டுல கட்டி கொடுத்துருப்பேன்லடி. நீ பாட்டுக்கு அழுங்காம குலுங்காம இருந்துட்டு போயிருக்கலாம். இப்ப வருஷம் முழுக்க கஷ்டப்படு. எங்க நான் சொல்றதெல்லாம் கேக்குறீங்க அந்த வயசுல? உன் இஷ்டத்துக்கு ஆடின, இப்ப எங்க வந்து நிக்கிற பாரு. எம்மா, நான் என்னமோ நடு தெருவுல நின்னுட்டு இருக்க மாதிரில பேசுற. எனக்கு என்னம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். நல்லாத்தான் இருக்க, நல்லாத்தான் இருக்க, ஒரு குறையும் இல்ல. ரொம்ப இழுக்காதம்மா, நீ இழுக்கறதுலே நான் வீணா போயிருவேன் போல. பெத்த மகளுக்கே சாப விடுற அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமானவ கிடையாதுடி. பெத்த பிள்ளைக்கு சாப விடக்கூடாதுன்னு தெரிஞ்சா சரித்தேம்மா. எனக்கு கஞ்சி ஊத்தம் கூட உனக்கு மனசு வர மாட்டேது. உன்னையெல்லாம் என்னத்த சொல்ல. நாளை பின்னெல்லாம் என் பிள்ளை குட்டியெல்லாம் வந்தா ஊத்துவியோ ஊத்த மாட்டியோ தெரியல. நீ என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? என் பேரம்பேத்திகளை பாக்குறத விட்டுட்டு எனக்கு என்ன வேலை? நீங்க 2 பேரும் வேலைக்கே போகாம சும்மா வெட்டியா இருக்கீங்கல்ல, அதுக்குதான் சொன்னேன். அப்பையும் மண்டையில உரைக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தான் சொல்லிட்டேன்லம்மா, என் புருஷன் நாளையில இருந்து வீட்டுல இருக்க மாட்டாரு. அடியே, அவசகுலமா பேசி தொலையாத. எம்மா, அபசகலமா பேசல. நாளையில இருந்து வேலைக்கு போயிடுவாருன்னு சொன்னேன். நானும் பார்க்கத்தானே போறேன், பாக்குறேன். ஏக்கா, பஞ்சவர்ணக்கா, பஞ்சவர்ணக்கா, இந்த கூத்த கேட்டியாக்கா? அடியே, என்னடியாச்சு? என்னடி விஷயம் இப்படி அழுதுட்டு வரவ? எக்கா, நம்ம பூனைக்கிளடி போய் சேர போகுதுக்கா, சேர போகுதுக்கா. எனக்கு பேச்சு துணைக்கு அந்த ஒத்த கிழவி தாங்க அந்த ஊர்ல போலப்போ ஓட்டிட்டு கிடந்துச்சு. அதுவும் போய் சேர்ந்துருச்சுன்னா நம்ம யாரு கூடக்கா இருப்போம்? அந்த கிழவிக்கு வந்து சோதனைய பாத்தியாக்கா, அல்பாயுஸ்ல போய் சேர போகுதுக்கா. அடியே கிறுக்கு பிடிச்சவளே, இதுதான் விஷயமா? அது ஆண்டு அனுபவிச்சு போய் சேர போகுது, அல்பாயுஸ்ல போய் சேர போகுது. அடியே, பொட்டுன்னு போறது தாண்டி நல்லது. இழுத்துக்கிட்டே கிடந்தா யாரடி வாப்பா? ஆம்பளை பிள்ளைய பெத்தாலும் பார்க்க மாட்டாங்க, பொம்பளை பிள்ளைய பெத்தாலும் பார்க்காதுங்க. அதுக்கு பேசாம பொடுக்குன்னு போறதே நல்லதுடி. அந்த கிளவி போனா போயிட்டு போகுதுடி, அதுக்கு ஏண்டி நீ மலமலமலன்னு கண்ணீரை வடிச்சிட்டு கிடக்க? ஏக்கா, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் கூட இருந்து பாசம் இருக்காதாக்கா? நீ பேசுறத பார்த்துட்டு நான் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சிட்டு வரேன்டி. இதுகிட்ட எப்படியாச்சும் ஒரு 2000 ரூபாயை அமைக்கிடலான்னு பார்த்தா இது வேலைக்கே சரி வராது போலயே. என்னக்கா, மனசாட்சி இல்லாம பேசுற? பாவம், அது பெத்தது அத்தனை பிள்ளைங்க, ஆனா ஒரு பிள்ளைக்கும் கூட எட்டி பார்க்கணும்னு தோணலக்கா. ஏதோ எல்லாரும் சொல்றாங்கக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு 2 குளுக்கோஸ் பாட்டில போட்டு விடுங்க, இன்னொரு 3 வருஷத்துக்காக உயிர் வாழும் அப்படின்றாங்கக்கா. ஆனா அதுக்கு கூட காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுதுக்கா. ஏதோ என்னால முடிஞ்ச காசு அதுகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். நானும் எங்கேதான் போறது? அஞ்சல் தட்டு, பருப்புடப்பா எல்லாத்துக்குள்ள எடுத்துதான் கொடுத்து வச்சிருக்கேன்க்கா. அதுதான்க்கா உன்கிட்ட ஏதாச்சும் 100 200 இருக்கான்னு கேட்க வந்தேன். வாடி வா ராசாத்தி. இதுக்குதான் இந்த நாடகமா? என்கிட்ட காசை சுருட்டுறக்கு இவளுக 2 பேரும் என்ன நாடகம் நடிக்கிறாளுக? கொஞ்சம் ஏமாந்தான் நம்ம தலையில மொட்டை அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாளுக. ஒத்த பைசா தரக்கூடாது. எனக்கும் கேட்க பாவமா தாண்டி இருக்கு. நானே 2 நாளா முதுகு இழுத்து புடிச்சுக்குச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போக வழி இல்லாம உக்காந்துருக்கேன்டி. நீயே சொல்லு, நம்ம யார்கிட்ட போய் கை நீட்ட முடியும்? நான் எந்த வேலைக்குடி போறேன்? இருக்கிற காசை வச்சு என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் காப்பாத்திட்டு இருக்கேன் நானே. எனக்கே பார்க்க ஆள் இல்லாம நான் தெரியுறேன்.
நான் போய் யாருக்கிட்டயே உதவி பண்ண முடியும்? அக்கா, கேட்கவே சங்கட்டமாதான்க்கா இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதோ எங்கனால முடிஞ்சதை நாங்க செய்றோம். அடியே பீத்த சிரிக்கி மவளே, வாயை விட்டு தொலைறாளே. என்னம்மா அவகிட்ட காசு இருக்கிற மாதிரி உதவி பண்றாளாமால. மொத்த பைசாவா இருந்தாலும் என்கிட்ட தான் வந்து வாங்கணும். அம்மா, அந்த அக்கா பாவம்மா. நம்மளுக்கும் கடைசி காலத்துல அப்படி ஒரு நிலைமை வந்தா யாரும்மா நம்மளை பாப்பா? அடியே பைத்தியக்காரி, அவளுகளே நாடகம் நடிச்சு நம்ம கிட்ட காசை சொரண்ட பாக்குறாளுக. அது தெரியாம நீ பாவம் பார்த்துட்டு இருக்க. உன்னே சரியான கூமுட்டையா வளர்த்து வச்சிருக்கேன் போ. எம்மா, அவங்க சொல்றத பார்த்தா நாடகம் நடிக்கிற மாதிரி தெரியலையேம்மா. உண்மையைத்தான் சொல்ற மாதிரி இருக்கு. நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சுட்டு கிடக்காத. அடியே லலிதா, நான் சொல்றத மட்டும் கேளு. அவளுகளை பத்தி எனக்கு தான் தெரியும். நீ பாட்டுக்கு வந்தபடி வாயை விடாதடி. அடியே நீ உள்ள போ, நான் அவகிட்ட பேசிக்கிட்டு நான் வாரேன் அப்புறம். சரிம்மா. அடியே எனக்கு நல்ல யோசனை வந்திருக்கு. ஒன்று பண்ணும், ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த அக்காவை நம்ம 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவண்டி. நானும் வாரேன், நீ ஒத்தாலும் எப்படி இழுத்துட்டு போவ? அங்க எம்பிட்டு செலவாகுதோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதடி. ஐயய்ய, நம்ம ஒரு பிளானை போட்டா இது ஒரு பிளானெல்லாம் போடுது. அந்த கிழவிக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் என்ன பண்றது? இப்படி வந்து இடுக்குல மாட்டிக்கிட்டோமே. எக்கா, உனக்கு எதுக்குக்கா சங்கட்டம்? நீயே பிள்ளைத்தாச்சி மகளை வச்சிருக்க. அந்த பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ வீட்டுல இருந்து நீ பாத்துக்கக்கா. காசை மட்டும் கொடுக்கா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்துடுறேன். அடியே, என் மவளை பார்க்க தான் உன் புருஷன் இருக்கான்ல, உனக்கு தான் கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். சரிக்கா, நீ இங்கே இரு, நான் என்னன்னு போய் அந்த கிழவிய பார்த்துட்டு வந்து அப்புறம் நீ கூட்டிட்டு போறேன். போட்ட நாடகம் ஃபுல்லா வீணா போச்சு. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. என்கிட்டயே உங்க 2 பேத்தோட திமிருத்தனத்தை காமிக்கிறீங்களா? நான் யாரு? பஞ்சவர்ணமா கொக்கா? எவனும் என்னை ஏமாத்தவே முடியாதடி. பஞ்சவர்ண பச்சை கிளி, இந்த மாமனுக்கு ரொம்ப பிடிச்ச கிளி. அட்ட அட்ட அட்ட, என் மாமா பாடுறது எம்பிட்டு அழகா இருக்கு. ஓ மாமன சும்மாவா? பாடகனா வர வேண்டியது, என்ன பண்றது? இங்க குப்பையை கொட்டிட்டு கிடக்கேன். இங்க இப்படியே வெட்டிய பொழுத ஓட்டிக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு ஜாலியா பாடிக்கிட்டு நல்லா இருக்கீங்க. அது ஆமா லலிதா, நானும் சொல்லணும்னே இருந்தேன். இதுவும் நல்லா தானே இருக்கு. இருக்கும்லங்க, இருக்கும். வெட்டியா சோத்த தின்னுட்டு பொழுத ஓட்டினா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்னங்க, 3 நேரம் சோறு வந்துருது. நீங்க பாட்டுக்கு கவலையே இல்லாம இருக்கீங்க. என்ன லலிதா, பொசுக்குன்னு இப்படி பேசிட்ட? ஏங்க, எங்க அம்மா சொல்றாங்க நம்ம 2 பேரும் வெட்டி சோறு திங்கிறோமா, காசும் கொடுக்கறதுல ஒண்ணும் கொடுக்கறதுலன்னு குத்தி காமிக்கிறாங்க. எனக்கு சரியான ரோசம் வந்துருச்சுங்க. அதான் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். என் புருஷன் நாளையில இருந்து வேலைக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. என்னது, நான் வேலைக்கு போறேனா? ஏன் வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்களோ? லலிதா, அப்படி இல்லம்மா, நானே நினைச்சிட்டு தான் இருந்தேன் வேலைக்கு போகணும்னு. நீயே வந்து சொல்லிட்டியா, இனி போகாம இருப்பேனா? உன் மாமா நாளையில இருந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறது தான். இனி வீட்டுல உட்கார்ற வேலையே கிடையாது. எங்க அம்மா சொல்லிட்டாங்க, காசு வந்தாதான் வீட்டுக்கும் வரணும்னு சொல்லிட்டாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு வேலைக்கு போங்க. சரிம்மா, நீ கோபப்படாத. உன் மூஞ்சிக்கு நல்லாவே இல்ல. நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் அந்த தாமரை பூ மாதிரி அழகா இருக்க. எதை கத்து வச்சிருக்கீங்களோ இல்லையோ, நல்லா சமாளிக்க கத்து வச்சிருக்கீங்க. உங்க ஆத்தா அது ஒண்ணுதான் சொல்லி தந்திருக்கும் போல. நீ வேற ஏன் லலிதா எங்க அம்மாவை இடையில இழுக்கிற? நீ சொல்லவும் எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. பாவம், எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரியல. ஏங்க, நீங்க வேணும்னா போய் அங்கேயே தங்கிக்கிறீங்களா? எப்பயாச்சும் இங்க வரீங்களா? இவ வேற இடையில வாயை புடுங்கி புடுங்கி பாக்குறா. இப்ப மட்டும் எங்க அம்மா வீட்டுல தங்குறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். வாய்க்கு வந்தபடி பேசி தீத்துருவா. லல்லுமா, உன்னைய விட்டுட்டு போய் இந்த மாமா தனியா தங்கிருவேனா? இனிமே மாமா எங்க போனாலும் உன்னையும் கூடவே தான் கூட்டிட்டு போவேன். அந்த பையன் மனசுல இருக்கட்டும். அடியே லலிதா, நீங்க 2 பேரும் பேசுறது அந்த தெரு முக்கு வரையும் கேக்குது. கொஞ்சம் வாய கம்மி பண்ணி பேசுங்க. ஏற்கனவே குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைலாம் சுத்தி இருக்க 7 ஊருக்கும் தெரியும். இதுல நீங்க 2 பேரும் பேசுறத வேற தெருவுக்கே கேட்கணுமோ? அம்மா, வீடுன்னு இருந்தா சவுண்ட் வரத்தான் செய்யும். ரோட்ல போற 4 பேர் கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ரொம்ப ஓவரை தாண்டி வாய் பேசுற. இந்த கிழவி இல்லைனா நீ ஒன்னும் பண்ண முடியாது, அதை மனசுல வச்சுக்க. மாசமா வேற இருக்க. உன் மாமியா வந்து உனக்கு பிரசவம் பார்த்து கூட இருந்து எல்லாம் பண்ணி விட்டுருமா? எதா இருந்தாலும் இந்த கிழவி தாண்டி வரணும். அதுக்காக தாண்டி நானும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்து போயிட்டு இருக்கேன். என் குழந்தை பிறந்து கொஞ்சம் பெருசாகட்டும், அப்புறம் உன்னைய அடிச்சு விரட்டி விட்டுட்டு நானும் என் புருஷன் இந்த வீட்டுல தான் இருக்க போறோம். அது தெரியாம வாய் பேசிக்கிட்டே தெரி, பின்னாடி அனுபவிப்ப.
பெத்த தாய்னா பெத்த தாய் மாதிரி இருக்கணும். ரொம்ப ஓவராவா போற, பாத்துக்க. என்ன, நான் அப்ப அதை சொன்னதெல்லாம் உன் புருஷன்கிட்ட சொன்னையா இல்லையா? ஏம்மா, அதான் என்கிட்ட சொல்லிட்டேல, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் சொல்லிட்டார் நாளையில இருந்து வேலைக்கு போறேன்னு. சும்மா தொண சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. அவரும் பாவம் மனுஷன்தான். நாளைக்கு போய் வேலை தேடிட்டு நல்ல வேலைக்கு போயிடுவாரு. அது வரையும் வாயை கொஞ்சம் குறைச்சிட்டு உட்காரு. ஏண்டி, நீ எல்லாம் என்னை இப்பயே மதிக்க மாட்ற. கொஞ்ச நெஞ்ச காசு கையில இருந்துச்சு, அவ்வளவுதான் தூக்கி விசிட்டு போயிட்டே இருப்ப போல. உன்னைய போய் ஒத்த பிள்ளைன்னு பெத்தேன் பாரு, நடு தெருவுல தான் நிக்க போறேன் போல. சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்னாடு தெருவில் தான் நிற்க போற. சோத்தை ஆக்கி வச்சுட்டேன், எடுத்து வந்து உன் புருஷனை நீயும் சாப்பிடுங்க. இவங்க கொடுக்குற உப்பும் இல்லாம சப்பும் இல்லாம ஒரு சோறு. அதுக்கு என்ன பேச்சு பேசுது இந்த கிழவி. வேலைக்கு போய் தான் ஆகணும் போல, இல்லைன்னா இந்த வீட்ல நம்மளுக்கு மதிப்பே இருக்காது. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து. வேலைக்கு போகணும்னு இருந்தா போய் தான் ஆகணும். அத்தை, நீங்க பயப்படாதீங்க. நான் வேலைக்கு போய் உங்க பொண்ணையும் வரப்போற பேரனோ பேத்தியோ வச்சு நல்லா காப்பாத்துவேன். உங்க முகத்துல பயம் தெரியுது. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு என் மக என்ன பாடு படப்போதோ தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க. பின்னாடி நினைப்பீங்க நான் பார்த்துருந்தா கூட இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பார்த்துருக்க மாட்டேன் அப்படி உங்களை நினைக்க வைக்கிறனால ஏன் பாருங்க. மாப்பிள்ள, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. அத கொஞ்சம் செயல்லையும் செஞ்சு காமிச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். எங்க நீங்க யாருக்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுவீங்க. அவங்களே நம்மளை தரக்குறவா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் வளர்ந்து காட்டுவேன், அதை காட்டுவேன், இதை காட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல லலிதா, எல்லாம் ஒரு நாள் தெரியத்தானே போகுது. அப்ப எல்லாரும் நினைப்பாங்க லலிதா, நீ கவலைப்படாத. ஏங்க, எனக்கு தெரியுங்க உங்களை பத்தி. நம்ம இப்ப யார்ட்டையும் பேசக்கூடாதுங்க. நம்ம எல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு தான் அப்புறம் தான் பேசணும். அடியே, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது. பெரிய ஆரி வித்த காமிக்க வரீங்களோ? செஞ்சு காமிச்சிட்டு தான் பேசுவாங்களா? போங்கடி போங்க. எங்கேயோ கடைசி காலத்துல சோத்துக்கு வழி இருந்தா சரி தாண்டி. உன்னை நம்பி ஒரு பிள்ளை வேற வரப்போகுது, அதையும் கடைசி வரையும் காப்பாத்தணும். அதை மனசுல வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஓட்டுங்க. அம்மா, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உன்னையோட எனக்கு அதிகமாவே அக்கறை இருக்கு. இருந்து என்ன பண்ண? ஒழுங்கா பொழைக்கிற வழிய பாருங்க, அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் நின்றுகிட்டே இருந்தேன், சண்டை தான் வரும். நான் போறேன். எப்பா, தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணிரு.